ஒரு பக்திக்குரிய அருமையான ஒரு செய்தி. நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையின் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். அடிப்படை சத்தியத்தை கடந்து ஒரு பக்திக்குரிய கொஞ்சம் ஆழமா போலாமா? ஆழமான ஒரு சத்தியத்துக்கு போலாம். கடினமானதை சுலபமாக்கி கொடுப்பது ஊழியக்காரருடைய வேலை. 2 காரியம் அந்த வசனத்தில் என்னை கவர்ந்து இருக்கிறது. என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஐ வில் மேக் ஹாப்பினஸ் இன் மை ப்ரேயர் ஹவுஸ். திஸ் இஸ் ப்ரேயர் ஹவுஸ். சர்ச்சுன்னு வந்தது பிறகுதான் நாளடைவில். ஆரம்ப காலத்தில் ஜெப வீடு, அதே போல் ரெவரண்ட், டாக்டர், பாஸ்டர், அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக வந்தது. அந்த காலத்தில் உபதேசியார், ஊழியர், சபை ஊழியர், போதகர், இயேசு கிறிஸ்து போதகரே அப்படின்னு அழைப்பார். அதே வசனத்தில் பார்ப்பீர்களே ஆனால், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நாம் பார்க்கலாம். அதே போல சங்கீதம் 122:1 பார்ப்பீர்களே ஆனால், I got great joy. I got great joy when they said, let us all go into house of God. நான் மகிழ்ச்சி அடைகிறேன், தேவாலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நாம் எல்லாரும் தேவாலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? கொஞ்சம் என்னை சிரிச்சு மாதிரி பாருங்களா. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் என்னை சிரிச்சு மாதிரி பாருங்க. ரொம்ப எட்ஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கழுத்தே வலிக்கும். கொஞ்ச நேரம் அப்படி காட்டுறேன், என் முகத்தை பார்த்துக்குங்க. ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். Why we are coming to church? What is the secret reason? We make happiness. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். ஆகையால் நான் சபையை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறேனோ, நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அதான் அதுக்கு அர்த்தம். அந்த காலத்தில், அப்போஸ்தலர்கள் காலத்தில் தினந்தோறும் தேவாலயத்தில் ஆராதனை நடந்தது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லூக்கா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தால், அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு வந்து நாள்தோறும் என்றால் தினந்தோறும், டெய்லி they used to went to church. தினந்தோறும் தேவாலயத்திற்கு சென்றார்கள். இப்போ வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறைன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷலாக முழுரு ஜபம் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றது அபூர்வம், முழுரு ஜபத்துக்கு நான் எப்படி வர்றது அப்படின்வாங்க. பரவாயில்ல, திங்கட்கிழமையாக இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நான் நினச்சேன் ஒரு 5-10 பேர், ஏன்னா திங்கட்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஆனால் இவ்வளோ பேர் வந்திருப்பது உண்மையாகவே ஆண்டவரே உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோமோ, தேவாலயத்திற்குள் வருகிறோமே, அது ஆண்டவரை உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறது, நமக்கு நன்மைகளை உண்டாக்குகிறது. பிரசங்கி 5:1-2 படித்து பார்த்தால், கீப் யுவர் ஃபுட் பிஃபோர் யூ கோ டு யுவர் சர்ச். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையே ஆயத்தப்படும். திங்கட்கிழமை மாலை ஆலயத்திற்கு வந்தால் மதியத்திலிருந்து ஆயத்தப்படும். அப்போ தான் நம்ம செட்டில்மெண்ட் ஆகி வர முடியும். உதாரணமாக, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வர்றீங்கன்னா சனிக்கிழமையே அளவோடு கொஞ்சமாக சாப்பிட்டு, எப்பவுமே அளவோடு தான் சாப்பிட்ணும். அதில் முக்கியமாக சனிக்கிழமை சாப்பாட்டுக்கு முன்னாடியே குடும்ப ஜபத்தை முடிச்சிடணும். கணவன், மனைவி, பிள்ளைகள் பக்தியாக ஒருமனப்பட்டு ஒரு 2 பாட்டு, ஒரு வேத அதிகாரம், ஒரு அதிகாரம் வேத வாசிப்பு, ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஜபம். பிட்வீன் 20 to 30 minutes குடும்ப ஜபம். காலையிலையும் அப்படிதான். அதான் கிறிஸ்தவ எல்லாரும். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை மேலே தளம் இல்லைன்னா அந்த செவுறு மட்டும் கட்டி நம்ம என்ன பண்ணணும்? அது மேலே மூடனாதான் அதுக்கு வீட்டுக்கு ஒரு மரியாதை. அதே போல தான் கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டுமா? குடும்ப ஜபம் கட்டாயம் தேவை. நான் தனிமையாக திருமணத்துக்கு முன்னாடியே அதிகாலையில் குடும்பம் எல்லா காட்டி கூட நான் ஜபம் பண்ணுவேன், பாட்டு பாடி வேதத்தை வாசித்து. திருமணம் ஆன பிறகு கரெக்டாக காலையில் 5:30 to 6 என்னுடைய மனைவி எழுந்து ஒரு பாட்டை ஆரம்பிப்பாங்க. அது பாதியில் நான் எழுந்துருவேன்.
நான் போயிட்டு வாய் கொப்பிளிச்சுக்கின்னு வந்து உக்காந்துருவேன். 2 பாட்டு. அதாவது நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பாடினாங்களே, அது ரோமிங், அது கணக்கு கிடையாது. நான் எழுந்து வந்து ரெடியாக உட்காரனேன், அதுக்கப்புறம் தான் 2 பாட்டு, அப்புறம் ஒரு அதிகாரம் வேத வாசிப்பு. அப்போ யாராவது ஒருத்தர் கணவனோ மனைவி ஜபம், போதும், ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அதுதான் முடிச்சுட்டு சனிக்கிழமை இரவு சாப்பாடு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு சீக்கிரத்தில் தூங்கிடணும். அதான் காலை ஆராதனைக்கு வர்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம் தூக்கத்தை கெடுக்க நிறைய உபகரணங்கள் வந்து விட்டது. அதில் ஒன்று செல்போன். செல்போன் இட் பிகம்ஸ் எ சின்போன். அப்படி இருக்கக்கூடாது. உபயோகமானதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உங்கள் நேரத்தை அது வீணாக்கிவிடும். யூ see, this is holy Bible, no doubt, but your cell phone not holy cell phone. நம்ம தான் அதை ஹோலியாக வைக்கணும். அப்போ காலையில் ரெடியாகி கூடுமானால் என் சிறு பருவம் முதல் ஞாயிறு ஆராதனை போகிறதுக்கு முன்னாடி காலையில் டிஃபன் கிடையாது. அது ரூல்ஸ், எங்கள் அம்மா போட்ட ரூல்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்றும் கிடையாது. தண்ணி குடி, குழி, சுத்தபத்தமாக சர்ச்சுக்கு போ, அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த வளர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஞாயிறு காலை உபவாசத்தோடு ஆலயத்துக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சனிக்கிழமை நைட்டெல்லாம் மிட் நைட்டு 2:30 வரைக்கும் பேய் படத்தை பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பல்லு கூட வளர்க்காமல் குடிக்காமல் சர்ச்சுக்கு போகலன்னு நான் பாஸ்டர் கேட்பாரோ என்னமோ. அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிப்பார், யார் அவர்கிட்ட படுறது, எப்படியாவது சர்ச்சுக்கு போய் தலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீரியஸாக ஒரு தலைப்பில் பாஸ்டர் பேசிக்கிட்டு இருப்பார். அது பேய் அறிஞ்ச மாதிரி உக்காந்து இருக்கும். இங்கே வந்து தூங்கின்னு இருக்கும். நைட்டெல்லாம் தூங்க வேண்டிய தூக்கத்தை இங்கே தூங்கும். சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கின்னு அப்படியே பார்ப்பார். அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்த உடனே பிரசங்கமே வராது. அப்படி இருக்கும் அந்த அம்மா. என்னடான்னா இரவில் தூங்கலை. நல்லா கவனிங்க, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க. அப்போதான் உழைப்பதற்கு பலன். ஆலயத்திற்குன்னு வந்தாலே அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:25. Do not option to go to church. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டார்கள். அதுபோல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்ற அப்போஸ்தலர்கள், அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் பார், வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தான். அதுக்கு கூட வரலன்னா தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் பரவாயில்ல, அது பாஸ்டருக்கு சொல்லிடணும். சும்மாவே அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று பிள்ளைகள் சொல்லவே கூடாது. கணவரும் சொல்லக்கூடாது. நான் என் மனைவி பிள்ளைகளை தவறாமல் அனுப்பிவிடும் பிரதர். அது என்ன ஒரு பெரிய சேவை செய்கிற மாதிரி நினைப்பு. யூ நாட் வை யூ நாட் கேம், நீங்கள் ஏன் வரல? நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன். வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னே சர்ச்சுக்கு போகாமல் தங்கிடுறாங்க. கல்யாணத்துக்கு மற்ற வைபவங்களுக்கு எல்லாரும் போகிறோம், வீட்டை பூட்டிட்டு போகிறோம். அதை காட்டிலும் உயர்ந்தது உங்களுடைய திருச்சபை. ஆமென், அல்லேலூயா. கல்யாணத்துக்குனாலும் ஒருத்தர் நிற்கலாம், 2 பேர் நிற்கலாம், யாராவது 2 பேர் ஒருத்தர் போயிட்டு வரலாம். ஆலயத்திற்கு அப்படி இல்லை. ஷிஃப்ட் போட்டு வராதீர்கள். எல்லாரும் ஏகபோகமா கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே வரணும். மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஜோடி ஜோடா ஜபம் பண்ணாங்க வந்து கணவன் மனைவி பிள்ளைகளோட. ஒரு குடும்பம், ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், 2-3 பசங்க, இன்னொரு சிஸ்டர். அப்போ அவரே சொன்னார் வாலண்டியராக, நான் கேட்கறதுக்கு முன்னாடி, பிரதர் நான் என் மனைவி பிள்ளைகள், இவங்க சர்வெண்ட் லேடி, கூட வந்திருக்கிறது சர்வெண்ட் லேடி, ஆனாலும் அவங்க இயேசுவை துதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நாங்கள் சண்டே லீவே கொடுத்துருவோம், அதனால் அவங்களே ஆலயத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம்னாரு. அந்த ஐயா உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை. தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க சிலர் வேலைக்காரி, ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் ஆலயத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த எஜமானி அம்மா என்ன பண்ணுத, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பிரியாணி செஞ்சு வச்சிடணும், இந்த சிக்கன் 65 செஞ்சு வச்சிடணும், துணிங்க அழுக்கு துணியை போட்டு இதை நாங்கள் வர்றதுக்குள்ள துவைச்சி முடிக்கணும். அப்படி ரூல்ஸ் போட்டு வருவாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே,
அந்த வேலைக்காரி அல்லது வேலைக்காரனுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றது அல்லவா? அவர்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள், விசுவாசிகள் ஆத்ம பாரம் கொண்டவர்களா இருந்தால் அவர்களை வீட்டிலே விட்டு விட்டு வரமாட்டீர்கள். ஆமா, ரெடி ஆகுமா, சர்ச்சுக்கு போகணும். அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டு, சர்ச்சுக்கு வராங்க. அந்த குடும்பத்தை அந்த நேசிக்கும். அந்த அம்மா அந்த வேலைக்காரியா இருந்தாலும் சொந்த குடும்பத்தை போல நேசிக்கும். அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். வேலைக்காரின்னா ஓய்வு நாளில் கூட அவங்களுக்கு வேலை ஹெவியா விட்டுட்டு வரக்கூடாது. தேவ பிள்ளைகள் இதுல சரியா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமா. அப்படி என்றால் வாட் இஸ் த சர்ச்? தேவாலயம், ஜப வீடு, அப்படியெல்லாம் பார்க்குறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து தெளிவாக போதிக்கணும்னா ஒரு 10 மணி நேரம் கூட ஆகும், கண்டினியூவாக பண்ண. அதில் இருந்து பேசிக் ஃபண்டமெண்டல் காரியங்கள். தேவாலயம் என்றால் என்ன வாசிப்பீர்களே ஆனால் அப்போஸ்தலர் 2:46 குறிச்சிருங்க. நானே சொல்லிடுறேன், டைம் இல்லாதனால. அப்போஸ்தலர் 2:46 ஒருமனப்பாடு உண்டாகின்ற இடம் தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் தேவாலயத்திலே தரித்திருந்தார்கள்.